Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு சிபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல்ஸ் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ, பை சொல்லுதுன்னா பை, செல் சொல்லுதுன்னா செல். ஸோ அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது டீட்டெயில் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஸோ அப்படி பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோஸ்டி அண்ட் கோல்டு வந்து இப்போ என்ன மூமெண்ட்டில் இருக்குது, கரண்ட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வீக் வந்து எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ யூரோஸ்டி பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இங்கே மார்க்கெட் ஹோல்டெல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 2-3 மந்த்து 4 மந்த்தாக நான் வந்து இந்த இடத்துல இந்த சப்ளைலேருந்து செல் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து செல் ஆகிடுச்சு மார்க்கெட். டெய்லி டைம் ஃப்ரேமில் செல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக யூரோ யூஎஸ்டி வந்து செல் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? பை பண்ணக்கூடாது. ஆனால் பை பண்ணாமலே இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சின்ன சின்ன பை வந்து ஒரு ஸ்கேல்ப்பு அந்த மாதிரிலாம் அடிக்கலாம், இன்ட்ராடே அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் ஜோனில் மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ 4 ஹவரில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, 4 ஹவரில் ஃபஸ்ட்டு ஒரு மிட்டிகேஷன் நடந்துருச்சு. மார்க்கெட் மேலே போயிட்டு செகண்டு இன்னொரு மிட்டிகேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்துட்டு எகைன் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட் சைடில் வந்து நோட் பண்ணிக்கங்க. மிட்டிகேட் பண்ணிவிட்டு எகைன் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. சரிங்களா? ஓகே. இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போய் இந்த இடத்துல சோர்ச் கொடுத்ததுக்கு டிமாண்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்டில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவும் எடுக்கலை, சோர்ச் வந்து பண்ணலை, மறுபடியும் மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு இன்டிசிஷனில் தான் இருக்குது மார்க்கெட் யூரோஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் டெய்லி டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா? டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்து சோர்ச் வந்து பண்ணிருச்சு மேலே. ஆனால் கீழே சோர்ச் பண்ணலை. ஆனால் டிமாண்டை பிரேக் பண்ணியிருக்கு, கீழே சோர்ச் பண்ணல. ஸோ இப்போ வந்து நமக்கு 50% என்னன்னா பை போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா இப்போ 4 ஹவரில் வந்து ட்ரெண்டு பைக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு செல்லுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து பை வந்து பண்ணி, அதாவது இப்போ இங்கேருந்து பை பண்ணி நம்ம இந்த ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது முட்டாள்தனம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து சின்ன சின்ன பை வந்து அடிக்கணும். இது வந்து பிஒய்ஸ் பண்ணுற வரைக்கும். ஒன்ஸ் இந்த பிஒய்ஸ் நடந்துருச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங் பையிங் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த பை எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை வரைக்கும் போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயும் சப்ளைஸ் ஒரு 2 சப்ளை இருக்குது. அதுக்கப்புறம் டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளை இது வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஹைலி பவர். இதுக்கு மார்க்கெட் வந்துருச்சுன்னா ஒரு பெரிய செல்லிங் வந்திருக்கு. நல்லா அமௌண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணி பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்தால் செல் வந்து பண்ணலாம் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ பை வந்து பண்ணக்கூடிய இடம் எங்கே அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் 4 ஹவரில் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம பை வந்து இவ்வளோ தூரம் பண்ணணும். ஆனால் இந்த மூமெண்ட்டில் அப்படி பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இங்கே மார்க்கிங்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் அந்த மார்க்கிங்கை எடுக்க முடியாது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து சின்ன சின்ன பை பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1 ஹவருக்கு போயிடலாம். 1 ஹவரில் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே கேரக்டர் ஷிஃப்ட் வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? கேரக்டர் ஷிஃப்ட் கொடுத்தனால நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு டிமாண்ட் ஜோன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. இதுவும் வந்து ஒரு டிமாண்டு தான். இதுவும் ஒரு டிமாண்டு. அப்புறம் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் வந்து ஒரு டிமாண்டு தான்.
நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிமாண்டுக்கு வந்தால் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து ட்ரை பண்ணலாம் இந்த 2 டிமாண்ட்லையும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் எதுக்கு நான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டுன்றது வந்து ஒரு ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ஏன்னா இந்த சப்ளை வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ளையை மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கான். அதனால் இது வந்து ஃப்ளிப்பாக போட்டிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் டிமாண்டாக வந்து போட்டிருக்கேன் பைக்கு. சரிங்களா? ஸோ இங்கேருந்து பை பண்ணுறீங்கன்னா இந்த ஹையை டார்கெட் பண்ணுங்கள். இங்கேருந்து பை பண்ணுறீங்கன்னா இந்த ஹையை டார்கெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நடக்கிற பிரேக்கை பை பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த சோச் வரலும் போகிற வரைக்கும் பை பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த சோச் வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ 1 ஹவரில் 4 ஹவரில் ஏதாவது சப்ளை இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது ஒரு சப்ளை இருக்குது. தென் ஒரே ஒரு சப்ளை தான் இருக்குது. ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த சப்ளை வந்த பின்னாடி மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ணிடுங்க. செல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது ஃபெயிலியரோட மாடலை பாருங்கள். ஃப்ளிப்பாக ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா நம்ம தைரியமாக இந்த ஃப்ளிப்பில் இருந்து பை வந்து பண்ணலாம். பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே சோச் அடிச்சிருவான். ஒன்ஸ் இந்த சோச் அடிச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய பை வந்து பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். அது வந்து ஒன்ஸ் சோச் கொடுத்த பின்னாடி நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஹீரோயிஸ்டில் இதுதான் வந்து பிளான். சரிங்களா? சரி, ஓகே. கோல்டு வந்து பார்த்துடலாம். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் சோச் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்து வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், என்னோடய ரீசன்ட் வீடியோ எல்லாத்துலேயும் கோல்டு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் போய் 4 ஹவரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய லாஸ் வந்து நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து பிஓஎஸாக இருந்திருக்கும் 4 ஹவரில். இது பிஓஎஸாக இருந்திருக்கும். இது சோச்சாக இருந்திருக்கும். அப்போது இது வந்து சோச்சாக இருந்திருக்கும். சோச். ஓகேங்களா? ஒன்று இங்கே ஒரு சோச்சு, ஒரு பிஓஎஸ் நடக்கல, அதுவும் ஸ்வீப்பு. எகைன் ஒரு சோச். உங்களுக்கு ட்ரெண்ட் அப்படியே மாறி மாறி அடிச்சிருக்கும். நீங்கள் என்ட்ரி போகிற இடம்லாம் லாஸ் ஆகிருக்கும். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, டெய்லி டைம் கோல்டு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது. அதனால நமக்கு இங்கே இருக்கிறது ஒரே சோச் தான், ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இன்னும் மார்க்கெட் சோச் நடந்துட்டு இன்னும் மார்க்கெட் பிஓஎஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 ஹவரில் மார்க்கெட் இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு வந்திருக்கான். இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்து இது வந்து 4 ஹவரில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சப்ளையில் செல் ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம வந்து செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னா நம்ம ஃப்ளிப்பில் இருந்து பை பண்ணி இந்த சப்ளை வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணலாம். ஓகேங்களா? டார்கெட் பண்ணலாம். அப்படி இந்த சப்ளையும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகுதுன்னா நமக்கு டிபி கொடுத்துரும். இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா சொல்கிறது? ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய டெசிஷனில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துருச்சு. கண்ட்ரோல் எடுத்ததுக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இந்த இடத்துல இருக்குது. இங்கே கண்ட்ரோல் எடுத்து இங்கே சோச்சும் வந்து பண்ணிருச்சு. 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய 3 சப்ளைவும் ரொம்ப ரொம்ப வேலிடு. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய 3 சப்ளைவும் ரொம்ப வேலிடு தான். ஸோ நம்ம இதிலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கோல்டில் என்ன பண்ணுங்கள், செல் வந்து ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே வந்தோன்னா செல் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ 15 மினிட்ஸில் இங்கே மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பை செட்டப் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம என்ட்ரி போகலை இந்த இடத்துல. ஏன்னா நமக்கு ஒரு டிமாண்ட் வந்து மிட்டிகேஷன் நடக்கலை. இங்கே ஒரு வேலிட் டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிட்டிகேஷன் நடக்கலை. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ நான் எதிர்பார்த்தது இந்த டிமாண்டில். ஏன்னா மார்க்கெட் இங்கே தான் ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் பண்ணியிருக்கான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரிங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஆனால் ஒரு சூப்பர் செட்டப் கொடுத்துருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் செல் வந்து பண்ண போகிறோம். செல் வந்து சும்மா நார்மலாக நம்ம செல் போகிறது கிடையாது, ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் செல் வந்து போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ கோல்டில் இந்த 3 சப்ளைலையும் செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. யூஎஸ்டி ஜேபிஒயில் ஒரு என்ட்ரி வந்து நான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த என்ட்ரி போட்டு மார்க்கெட்டே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து சாட்டர்டே சண்டே வந்து வந்துருச்சு. அதனால் இந்த என்ட்ரி இப்போ வேலிடான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேலிடு கிடையாது. வேலிடு தான், ஆனால் 50% சான்ஸ் இல்லை. இது வந்து எஸ்எல் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் இந்த இடத்துல என்ட்ரியை ஹோல்டு பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன் பார்த்து, கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போகலான்னு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 1:6. சரிங்களா? கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கு. இங்கேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு இன்னொரு சப்ளை வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இதுவும் சப்ளை தான். இன்னொரு சப்ளை பெண்டிங்கில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் இந்த சப்ளையில் தான் மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப் டவுன் வந்து கொடுத்துருக்கு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வந்து வேலிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டும் வேலிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எஸ்எல் அடிச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளைலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். நெக்ஸ்ட் மூமெண்ட்ஸை நான் அடுத்தடுத்து வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்கே யூரோ யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வந்து ஃபால் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் ஒரு பெரிய ட்ராப் வந்து கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த ட்ராப்பில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுதா? ஒரு ட்ராப் வந்து கொடுத்துருக்கு. ட்ராப் கேண்டல் வந்து கொடுத்துருக்கு. இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த டிமாண்டில் 15 மினிட்ஸில் ரியாக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். 15 மினிட்ஸில் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ ஃபோர்ஸாக கீழே வந்தவன் இந்த இடத்துல ஒரு ஒரு சஸ்டெயின் வந்து ஆயிருக்கான். 15 மினிட்ஸ் வந்து சஸ்டெயின் ஆயிருக்கான். ஸோ இந்த இடத்துல சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பையில் தான் இருந்திருக்கு. அதனால் கீழே போயிட்டு இந்த லோவில் பாடி க்ளோஸ் பண்ண முடியல. அதனால் ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ இங்கே நடந்த அந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஹோல்டிங் வந்து நடந்திருக்குல்ல, இந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ அதனால் இந்த இடத்துல மார்க்கெட் நின்றுட்டு போனனால இங்கே ஒரு பவர் இருக்குது. ஸோ அந்த பவருக்கு எப்படி மார்க்கெட் கீழே வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு நாலேஜுக்காக சொல்கிறேன். ஸோ இதில் போய் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ 15 மினிட்ஸ் இந்த சப்ளை வந்து 15 மினிட்ஸு. ஸோ இந்த சப்ளை 15 மினிட்ஸு. நம்ம என்ன பண்ணுறோம், 1 மினிட்ல அந்த இடத்துல சோர்ஸ் நடக்குதான்னு பார்த்து நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ சப்ளைக்கு வந்தால் மார்க்கெட் பியூஎஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சோர்ஸு எங்கே கொடுக்குது, இங்கே கொடுத்துருச்சு. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு சப்ளை. சரிங்களா? ஸோ என்ட்ரி போயிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கீழே என்ட்ரி வைப்போம். இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இந்த மாதிரி எஸ்எல் வந்து வச்சுருவோம். ஸோ நான் வந்து என்ன ஒரு பிளான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஓவராலாக செல் வந்து பெரிய செல் வந்தெல்லாம் போக தேவையில்ல. ப்ரீவியஸாக ஒரு வேல்யூபிள் லோ ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டில் ஒரு வேல்யூபிளாக ஒரு லோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு சூப்பரான லோ. பார்த்தாலே தெரியும். இதுதான் வந்து ஒரு ரீசனபிள் லோ. ஓகேங்களா? ஸோ அந்த லோவுக்கு கீழே வைங்க. அப்படி இல்லைன்னா அந்த லோக்கு அடுத்து இருக்கிற ரீசன்ட் டிமாண்ட். பை போகிறீங்கன்னா ரீசன்ட் சப்ளை, செல் போகிறீங்கன்னா ரீசன்ட் டிமாண்ட். இந்த மாதிரி டிமாண்ட்ஸில் வந்து செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக உங்களுக்கு டிபி வந்து கொடுத்துரும். 1:10 வந்து பிளான் பண்ணிங்கனாலும் சூப்பர் தான். நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் போஸ்ட்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.